ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் உள்ள டார்க் ஜெயண்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடந்திருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹீரோவுடைய தங்கச்சி ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் சென்னையில் இருப்பாங்க. பயங்கரமான ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. இதனால் நாளுக்கு நாள் பயங்கர டென்ஷனில் இருப்பார் ஹீரோ. கோயம்புத்தூரில் கிராமத்தில் ஹீரோடைய தாத்தா இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய சொத்தெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. தன்னுடைய சொத்தெல்லாம் ஹீரோ மேலே எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒன்று விட்டு ஹீரோவை கோயம்புத்தூர் கூட்ட சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டோடனே ஹீரோவும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் போகிறாங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக. அந்த வீட்டில் தங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்ன அந்த தாத்தா ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. அந்த வீட்டில் ஒரு மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்போ அங்கே போய் ஹீரோவுடைய குடும்பம் மாட்டிக்குவாங்க. இப்போ இறுதியில் அங்கேருந்து ஹீரோடைய குடும்பம் எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹாரர் மூமெண்ட்ஸில் நல்லாவே இருக்குது. அந்த வீட்டில் நரபலி கொடுக்குறது அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாக்யராஜ் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் வருவார். அது அவருடைய நடிப்பு நல்லாவே இருக்குது. லிவிங்ஸ்டன் சார் அவங்களுடைய ஃபேமிலி நல்லாவே இருக்குது. இப்படி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு நல்லா தெளிவூட்டுற சீன்ஸுக்கெல்லாம் நல்லாவே நம்மளை அப்படியே பயமுறுத்தியிருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கெஸ்டிங் சீன்ஸில் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு எடுபடவே இல்லை. வழக்கமான வர பேய் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஹாரர் சீன்ஸில் நம்ம பயமுறுத்தவே இல்லை. அந்தளவுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு சீன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் தேவைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி இருக்குது. சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.